ஹலோ guys, ஸோ வெல்கம் பேக். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹாங்காங்ல டே 1. நேற்றே டே 1 தான், பட் ட்ராவல், இமிகிரேஷன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஜஸ்ட் அந்த அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் மட்டும் தான் போனோம். ஸோ இன்னைக்கு தான் ப்ராப்பராக டே 1 இன் ஹாங்காங். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் போகிறோம். எங்கள் 2 பேருக்கும் பிடிக்கும். எங்கே போகிறோம்? ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட். ஆமாம், இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே நான் வெளிநாட்டுக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. நம்ம நார்மலாகவே செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஏதாவது கிஃப்ட் வாங்குவோம், ஏதாவது நமக்கு தேவையானது வாங்கிப்போம், அவ்வளோதான். இது ப்ராப்பராக நம்ம என்னோட பர்த்டே அன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கோம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷல் டே. எங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? டிஸ்னிலேண்ட். ஆமாம், ஹாங்காங்கில் இருக்க டிஸ்னிலேண்ட்லாம் போகிறோம். இது நாங்கள் முன்னாடியே இந்தியாவில் இருக்கும்போதே புக் பண்ணோம். ஏன்னா இங்கே டிக்கெட்ஸ் அவைலபிளாக இல்லைனால முன்னாடியே புக் பண்ணது. ஸோ இன்னைக்கு நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு மும்முவோட அவுட்ஃபிட் பாருங்க. இதுதான் மும்மு அவுட்ஃபிட். டால் மாதிரி இருக்கா? இதுதான் என்னோட அவுட்ஃபிட். பாத்தீங்களா? இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். இதுல பட்டன் இருக்கான கை உள்ள விட முடியல. ஸோ நம்ம ஹாங்காங் ஃபர்ஸ்ட் டே மாஸ் பண்ண போறோம், என்ஜாய் பண்ண போறோம். இந்த 5 நாள் ஃபுல்லா வந்துட்டு இந்த ஹோட்டல்ல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் 5 டேஸுக்குள்ளோட பிரேக்ஃபாஸ்ட் இதாக தான் இருக்க போகுது. பட் வெளியே எதுவுமே கிடைக்காததுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஸோ நம்மளது மட்டும் காட்டுறேன். லைக் சமோசா, அதுக்கப்புறம் வந்து தால் மக்னி, அப்புறம் ஃபிஷ் கறி, இந்தியன் ரைஸ், அப்புறம் நான் பிரெட். இதுதான் நான் சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, ஆனால் ரியல் ஃப்ரூட்ஸ் ரைஸில் வச்சிருக்காங்க பாருங்க. ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு மேகி மாதிரி ஐட்டம்ஸ், நூடுல்ஸ், சைனீஸ் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் எக்கு பாருங்களேன். எக்கு வந்துட்டு கல் மேலே வச்சிருக்காங்க. லைக் தெரியுதா? ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்புறம் இந்தியன் கறி சொல்லிட்டு என்ன இருக்கு? மஷ்ரூம், சாரி காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து சன்னா. ஓகே, சன்னாவும் நானும் சாப்பிட்லான்னு பார்க்குறேன் நானும். ஸோ ஹோட்டலில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டும் நல்லா தான் இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற இடம் சூப்பராக இருக்குது. எப்படியோ இந்த நெக்ஸ்ட் 5 டேஸுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீட்டாக ஏதாச்சும் ஒன்று வயிற்றுல போட்டுட்டு கிளம்பிடலாம். இந்தியன் ஃபுட்ஸும் இருக்குது, சைனீஸ் ஃபுட்ஸும் இருக்குது, அண்ட் இங்கே தங்குற எல்லா பீப்புளுக்கும் ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் எப்படி இருக்க போது தெரில. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்ட போல. சாப்பிடு. ஸோ நம்ம டிஸ்னிலேண்டுக்கு போகிறதுக்காக மெட்ரோ எடுத்திருக்கோம். பஸ்ஸில் தான் போகலான்னு நினச்சோம், பட் ட்ரெயின் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இங்கே எப்படி மெட்ரோ இருக்குது, ட்ரெயின் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ட்ரெயினில் போகிறேன். அண்ட் அதுதான் ரொம்ப ஈஸி. இறங்கி ஏறி ஏசிலேயே போயிட்டு வரலாம் பாருங்கள். என் லைஃப்பில் சென்னையில் நார்மலாக பஸ்ஸு ட்ரெயினுக்கெல்லாம் இப்படி நடந்து போய் ஏறி பல வருஷங்கள் ஆகுது. பைக்கு, கார் இப்படியே தான் போகிறோம். இப்போலாம் எல்லாருமே பைக், கார் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இது இப்படி ஓவராட்டி இப்படி நடந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு கொரியன் பாஷை, சைனீஸ் பாஷை எல்லாமே பேச ஆரம்பிச்சிடா கைஸ். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் சேம் தான். நம்ம சென்னை மாதிரியே தான் இருக்குது ஆல்மோஸ்ட். இப்படிதான் போகணும் போல உள்ள. திஸ் இஸ் என்ட்ரி ஃபார் டிஸ்னிலேண்ட். இந்த ஆக்டோபஸ் கார்டு வச்சுக்கோ. பட் சென்னை மெட்ரோக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லடா. ஆல்மோஸ்ட் சேம் தான்ல, அதே மாதிரி தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இங்கே இருந்தோம்னா இப்போ பாருங்க, நான் எவ்வளோ அழகா சைனீஸ் பேசுறேன்னு. எப்படி நல்லா பேசுறேன்னா, இது மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன். இது என்ன மீனிங் உங்களுக்கு புரியாது, நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இப்போ சைனீஸ்ல வணக்கம் எப்படி, இதுதான் சைனீஸ்ல வணக்கம். கத்துக்கோங்க. என்னடா அவனுக்கே என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. அடிச்சு காலி பண்றோம். இதை பாருங்க, இது பாருங்க. கம் ஷெங்ரோட் பாரு எப்படி அழகா படிக்கிறேன். ஈஸியா படிக்கிறேன். மைஃபோன் நம்சோங் ஈஸியா படிக்கிறேன் கைஸ். இங்க வந்து எல்லாமே தனியா பண்றதுனால ஈஸியா படிக்கிறேன். இப்போ அங்க அந்த போர்ட்ல என்ன போட்டிருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான். நான் ஹிந்தி கூட இவ்வளவு ஃபாஸ்டா படிச்சதில்ல, சைனீஸ் படிச்சிட்டேன். பெருமையா இருக்கு. இதெல்லாம் வெறும் ஃபன்னுக்கு தான். இட்ஸ் நாட் ட்ரூ. நான் பேசுறதுல உண்மை இல்லை. அதனால சைனீஸ் ஃபாலோவர் யாராவது இருந்தீங்க, அதாவது தமிழ் சைனீஸ், இங்கே நிறைய பேர் வந்து சைனீஸ் பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. ரொம்ப ரேரு, பார்க்க முடியாது. பட் சொல்றேன், சில பேர் சொல்றேன். அதனால வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ஜஸ்ட் பண்ணுக்கு தான். வாடா போலாமா? ட்ரெயின் வந்துச்சு. இங்கே பாருங்க, மேப்பு, தெளிவான மேப்பு. இதை பார்த்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கிறத போட்டு 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 போகிறோம். பட் சுற்றி ஃபுல்லாக கொரியன் கைஸ், பிடிஎஸ் மாதிரியே இருக்கிறாங்களா எல்லாரும்? எப்படி எல்லாருமே பிடிஎஸ் மாதிரியே இருக்கிறாங்க. யார் யாரோட பிள்ளை, யாருக்கு யார் அம்மானே தெரியாதுடா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படியே ஒரு கிளிக் எடுத்துக்கலாமா? என்னது வீடியோ அது? பட் நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈஸ்ட் சிம்ஷா சுயிலேருந்து எம்டிஆரில்
நம்சங்குன்னு ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்க இருந்து ஒரு கீழே பேஸ்மெண்ட் போனோம்னா இந்த Third ட்ரெயின் platform. வந்துடும். ஆமா, 3rd பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா இது வந்து எங்க போகணும்னா சன்னி பேல இறங்கிடணும். நம்ம சன்னி பேல இருந்து ஒரே ஒரு மெட்ரோ எடுத்தோம்னா டிஸ்னிலாண்டுக்கு டேரக்டா வந்துடலாம். டிஸ்னிலாண்டு. செம்ம காஸ்டும் fast-ஆ இருக்கு. ஆக்சுவலி காஸ்டும் ரொம்ப கம்மி தான். Affordable தான். ஒரு Taxi $10, ஆமா. அதாவது ஒரு $10 ஜாஸ்தி தான் பஸ்ஸை விட. ஆமா. பட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ரிலாக்ஸா வர மாதிரி இருக்கு. Yes. எல்லாமே ஈஸியா கனெக்ட் ஆகுது இல்ல. 3 ட்ரெயின் மாறுறோம் ஆனாலும் தெரியல. Yes. ஒரு ட்ரெயின் முடிஞ்சிச்சு ஆக்சுவலி 2 நிமிஷம். நல்லா இருக்கு. இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம டாக்ஸிலேயே ஃபுல்லா போயிட்டே வந்துட்டு இருந்தோம்னா அந்த இந்த லோக்கல் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது. அது இல்லாம காஸ்ட் எல்லாம் எகிரிடும். இதுனா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் பாருங்க. இது எல்லாம் மும்மு ஐடியா. நான் எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட் vlogகும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் போட்டோஸ் மட்டும் தான். அவளே பிளான் பண்ணி அவளே கூப்பிட்டு போறேன் என்ன பயங்கரமா. வேற லெவல் ரச்சல நீ. வைஃபை இருக்குல்ல? ஆமா, ஃப்ரீ வைஃபை எல்லா இடத்துலயும் ஃப்ரீ வைஃபையும் இருக்கு. இது மாதிரி எத்தனை வாங்கப்பா இந்தியால ஃப்ரீ வைஃபை. ஜாலியா இருக்கும். மொபைல் டேட்டா நல்லா ஹீட் ஆகுது. மொபைல் சார்ஜ் இறங்குது. போட்டோஸ் எடுக்க முடியல. கரெக்ட். இன்னும் 3 ஸ்டாப்பிங் தான் சன்னி பே. இங்க இருந்து பாருங்க நம்ம சும்மா வாயில கதை விடல. சன்னி பே. ஸோ இங்க இருந்து ஒரு மெட்ரோ எடுத்து டிஸ்னிலாண்ட் ரிசார்ட்டுக்கு போறோம். வேற லெவல். சில 10 மணிக்கு தான் டிஸ்னிலாண்டு ஓப்பனிங். மணி இப்போ 9:30. ஆமா, நீங்க வந்தீங்கன்னா வந்துட்டு மெதுவாகவே கிளம்பலாம். எங்களுக்கு தெரியாது. நான் 9 o'clock ஓப்பன் ஆயிடும்னு நினைச்சேன். 9:30க்குலாம். பட் 10:30க்கு தான். எக்ஸ்பிரஸ் பாஸ்ன்னு வாங்கினா சீக்கிரமாவே உள்ள போகலாம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட். நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? நம்ம நார்மல் தான் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க தான். இங்க பாருங்க முடி எப்படி பறக்கட்டும் பாருங்க. இது ஆக்சுவலா செமையா காது இப்போ நம்ம ட்ரெயின் உள்ள தானே இருக்கோம். ஒரு அவ்வளோ காற்று அடிக்குது. மலைக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். இது மேல அப்படியே ஏறுது. மெட்ரோ ட்ரெயின் மலைக்குள்ள ஏறி மேலே போகுது, தாண்டி போகுது. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஏசி ஒர்க் ஆகுதா? இப்போ முடியெல்லாம் எப்படி கலைஞ்சிச்சு பாருங்க. இப்போ வந்துட்டோம் கேட்டேன். இது ரொம்ப சில்னஸ்ல இருக்குடா. ஹாங்காங் வந்து டாக்ஸி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி MTR பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து சனிபேல இறங்கி டிஸ்னிலாண்ட் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஆனால் இந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரெயின் தான் போனோம். இங்கே ட்ரெயினில் வந்துட்டு லைனில் தான் நிற்கணும் போல். அந்த லைனில் அவன் நிற்கணும், இந்த லைனில் நான் நிற்கணும். இங்கே லைன் தாண்டி நிற்கும் போது தள்ளி விடுறாங்க. தள்ளி விடுறாங்க சென்ஸ் முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அவங்களே தள்ளுறாங்க. டிஸ்னிலாண்ட் ட்ரெயின் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குல்லடா? கியூட்டா இருக்கு. செம்மையாக இருக்கு. ஸோ டிஸ்னிலாண்ட் வந்துட்டோம். ஏய் ஸ்டேஷனே செம்மையாக இருக்குல்லடா? ஆமா, அந்த மாதிரியே இருக்குடா எல்லாமே. இங்கே பாருங்களேன், ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு டிஸ்னி செட்டப்லேயே இருக்கு. பட் ஒரு ஸ்டேஷனுக்காக, அதாவது டிஸ்னிலாண்டுக்காக ஒரு ஸ்டேஷன்ரா. வேற லெவல்ல. சேஃபா இருக்கணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய தெஃப்ட் நடக்கும் போல. பேக் இதெல்லாம் அங்கங்க வைக்காதீங்க, மொபைல்லாம் அந்தந்த இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். பேக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இன்னைக்கு பேக்ல எதுவுமே எடுத்துட்டு வரல. எல்லாமே பெட்டியில போட்டு லாக்கர்ல போட்டு வச்சிட்டோம். பிகாஸ் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஓடுவோம், விளையாடுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். நம்ம பேக் எங்கேயாவது வச்சு போச்சுன்னா அதனால. நல்ல வேலை நல்லா சாப்பிட்டோம்டா. உள்ள வந்துட்டோம். இங்க பாருங்க, மும்மு வந்துட்டு டிஸ்னிலாண்டுக்கு ஏற்ற மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்றான். ஏன்னா இங்க எல்லாருமே ஒருத்தர் விடாம ஏதோ டிஸ்னிலாண்ட் வந்துட்டு இவங்களுக்கே செஞ்ச மாதிரி, இந்த சைனீஸ் காரங்களுக்கே செஞ்ச மாதிரி அது போட்டுன்னு சுத்தின்னு இருக்கிறாங்க. கியூட்டா இருக்கு அவங்களுக்கு. ஸோ இவளுக்கு ஆசை வந்துடுச்சு, அதனால வாங்க வந்திருக்கோம். இல்ல, நான் இந்தியால இருக்கும் போதே இது மாதிரி ஒரு கேப் போட்டு ஓகே ஃபைன் நல்லா இருக்கு இல்ல? ஆனா இங்க டிஸ்னிலாண்ட்ல செம்ம வெயில், பயங்கர வெயில், தாங்கவே முடியல எங்களால. ஒரு 2 ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு எங்களுக்கு. கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, தலையிலேருந்து தண்ணி ஊற்றுது, உடம்புலாம் ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் ஏசி போட்டவங்க இவங்க இங்கே போடவே இல்லை கைஸ். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கிட்டு கிளம்பிடும். செம்ம கியூ டிஸ்னிலாண்ட் ஃபுல்லாவே. நம்ம வீக் டேஸ்ல தான் வந்திருக்கோம் இதுக்கும் சொல்ல போனா. ஆனா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. அங்க ஒரு தனி கியூ இருக்கு, அதை தாண்டி இப்பதான் வந்தோம். இப்போ இங்க ஃபுல்லா கியூ. வெயில் எப்படி கொளுத்துதுன்னா, என் சட்டை பாருங்க, க்ளோஸ் அப்ல தெரியுதா? வேர்த்து ஊத்துது. நேற்று அந்த பீச் ஆண்ட பார்த்த மாதிரி அங்கிள் மாதிரி தொப்புல காட்டினேன், சட்டையை தூக்கின்னு சுத்த போறேன்னு நினைக்கிறேன். அந்த மிக்கி மவுஸ் தாண்டி உள்ள வந்தோம்னா ஃபுல்லா ஷாப்ஸ் தான். டிஸ்னில வர கேரக்டர்ஸ் அது சம்பந்தமான எல்லா ஷாப்ஸும் ஒவ்வொரு கடையில அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டிஸ்னி அந்த மெயின் பில்டிங் ஆண்ட போயிட்டு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். செம்மையா இருக்குடா. பட் இங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு கடையா நம்ம போலாம். பட் அதெல்லாம் நான் ஸ்டோரியில போடுறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம காட்டிட்டே இருந்தேன்னா vlog. ஆமா, நான் ஆனா வந்து அழகா இருக்கிற ஸ்டோர் மட்டும் நான் சூப்பரா காட்டுறேன். வேற லெவல்ல இருக்குல்லடா. ஒருத்தர் விடாம வந்திருக்க
வந்திருக்காங்க போல. இவங்களுக்குலாம் ஸ்கூல் இல்லையா, ஒர்க் இல்லையா, எல்லாரும் எப்படி ஈஸியாக வராங்க. நம்மள மாதிரி நம்ம லீவ் போட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே எப்படி நைட் டைமில் இன்னும் செம்மையாக இருக்கும் போல கைஸ். அங்கே பாருங்க டிஸ்னி வேர்ல்ட் செம்மையாக இருக்கு நேரில் பார்க்கறதுக்கு. டிஸ்னி இன்ட்ரோவில் வர மெயின் பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. நிறைய இருக்கு போல. அங்க பாருடா என்னென்னமோ இருக்குடா. கைஸ் நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போறது எங்கடா போறோம்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டன்ங்கிற ரைடுக்கு போக போறோம். அது வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் டூவா. இங்க 2-3 ரைடு இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போறோம். பட் இருட்டா இருந்ததுன்னா நான் இதுல காட்ட முடியாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, கண்டிப்பா போட்டிருப்பேன். ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டன். எஸ், வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பேஸ் டிரைவ் மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா போகும் போல. ஸோ அதுக்கு தான் நம்ம போக போறோம். செம்மையா போறவா இல்லையாடா? அடுத்த ரைடு கொஞ்சம் கேஷுவலான ரைடு தான். இது ஒரு கேலக்ஸி ரைடு, சாதாரணமான ஒரு ரைடு. இந்த ரைட்லாம் போறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ரைட் போயிட்டு வந்து இன்னுமே எனக்கு தலை சுத்துது. போதும் வீட்டுக்கு போயிடலாமான்னு இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது போல. நீ ஜாலியா போட்டோ எடுறா, கஷ்டப்பட்டு நான் vlog எடுக்கிறேன், நீ போட்டோ எடுத்துனுக்கிற பத்தியா. ஸ்பீடே இல்லைல்ல? ஓகே, அந்த ரைடுக்கு போயிட்டு வந்தா எல்லா ரைடுமே இல்ல ஸ்பீடா இருக்கு. என்னடா மேலே கீழே போகுது? நிறைய இது மாதிரிலாம் ரைடு போய் பல வருஷம் ஆகுதா, தலை சுத்துறேன் எனக்கு இப்போ. கைஸ் இங்க நீங்க வந்துட்டு நல்ல ரைடெல்லாம் பயங்கரமா போனோம்னா வாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் நான் அவாய்ட் பண்ண போறேன், எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அயன் மேன் எக்ஸ்போ அது இதுன்னு ஏதோ ஸ்டாக் இண்டஸ்ட்ரி எல்லாமே, ஷீல்ட் டிவிஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ வந்துட்டு நிறைய எக்ஸ்போ மாதிரி வச்சிருக்காங்க, ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணி. அதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்கு, எவ்வளவு வாட்டி வேணா போலாம். இங்க பாருடா ரைடு போலடா. திருப்பியுமா? ஷூட் பண்ணலாம் போல, வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க சொல்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்கல்லடா. ஐயோ இதெல்லாம் நம்ம கேமரால ரெக்கார்ட் நினைச்சாதான் கஷ்டமா. ரைடு செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதாவது காமான ரைடு, ஃபாஸ்டாலாம் போகாது. நம்ம சும்மா ஃபைட் பண்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். லேசர் கன் வச்சு ஷூட் பண்ற மாதிரி. வெளியே வந்தா அதுக்கேத்த மாதிரி டாய்ஸ். இதெல்லாம் தான்டா பார்த்தேன். இதெல்லாம் தான் நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லா ரியலிஸ்டிக் ஆர்மர் என்னென்னமோ வச்சிருக்காங்கப்பா, பயங்கரமா இருக்குது. இங்க பாரு, இது இந்த புடி 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 செமையா இருக்கா? ஏதோ ஓபன் ஆகும், நமக்கு அமுக்க தெரியல கரெக்டா. சும்மா இது ஒன்னு பண்ண 3 2 1 என்னடா ஓபன் ஆகல? இது ஏதோ ஓபன் ஆகும், வரல, நமக்கு பண்ண தெரியல கைஸ். டோனி ஸ்டார்க் ஹார்ட். இந்த ஹார்ட் எது செஸ்ட்ல மாட்டிக்கலாமா? இதை பத்தியா பிளாக் பேந்தருக்கும் வந்துட்டு ஆர்மர் கொடுத்துருக்காங்க போல. இவரு எப்போ ஸ்னாப் பண்ண போறாரு தெரியல, புதுசா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குதா? ரன்னிங்ல ஏறி ரன்னிங்ல ஷூட் பண்ற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ வெளியே வந்தோடனே அது ரிலேட்டடான ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு கியூட்டா இந்த பசங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க கூட வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. பாரு ஆல் ஸ்மாஷ், ஆனா இது பல்லி ஸ்மாஷ் மாதிரி தானே இருக்கு. கைஸ் நான் வந்து ஆண்ட்மேனோட போட்டோ எடுக்க போறேன், பாருங்க. ஆண்ட்மேனோட போட்டோ எடுத்துட்டு அடுத்தது ஆண்ட்மேனோட எடுக்க போறேன். ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப். ஸோ ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு காஸ்டியூம் பார்க்கவே. நம்ம கூட தான் பேச மாட்டாங்கடா, குழந்தைங்க கூட தான் பேசுவாங்க போல. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு வந்திருக்க இடம் தான் அயன் மேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லாஸ்ட் பார்த்தது வந்து ஏஜென்ட் ஷீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், இது அயன் மேன் எக்ஸ்பீரியன்ஸ். டோனி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி. அவர் ஃபர்ஸ்ட் அயன் மேன்ல ஃபர்ஸ்ட்ல வர அந்த மினியேச்சர் வச்சிருக்காங்க பாருங்க. ஷீல்டு அமெரிக்கன் கேப்டன் அமெரிக்கா, ஃபர்ஸ்ட் அயன் மேனு மார்க் 1. வேற லெவல், வேற மாதிரி ஃபுல் அயன்மேன் சூட் பாருங்க கைஸ், வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு, பார்க்கவே கெத்தா இருக்குல்ல. இது அயன்மேன் 2ல வர சூட் கேஸ், அதாவது ஸ்டார்க்கோட ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராஜெக்ட் மாதிரியும் பண்ணி வச்சிருக்காங்க டிஃப்ரெண்டா. பாருங்க இதெல்லாம் நான் படத்திலே பார்த்ததில்ல, இங்க இருக்கு பாருங்க. பார்க்க கண்ணுக்கு என்ன சொல்றது, விஷுவல் ட்ரீட்டா இருக்குல்ல. நம்ம பறக்க போறோமாடா, நான் இட்ஸ் யுவர் டர்ன் டு ஃப்ளை.
3D இது போல. ஓ ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டோம்ல, இது வந்துட்டு அயன்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இப்போ பண்ண போறோம். பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹாய். பட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது அதெல்லாம் பார்க்க. அதாவது நமக்கு எனக்கு ஹாலிவுட் படம் பிடிக்கும், இவளுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. தூங்கிடுவா வந்தாலே. என்னோட எங்க என் கிளாஸ் மாத்தி போட்டிருக்கேன் அந்த கிளாஸை. Nice work. Let's get you back to the expo. அயன்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீனு, அந்த ஃபைட் சீனை நம்மளும் சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. பயங்கரமான ஒரு ஃபீல். ஒரு அயன்மேன் ஃபேனா எனக்கு பயங்கரமா ஜாலியா இருந்துச்சு. நல்ல வேலை இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம போயிருப்பேன். இங்க டிஸ்னிலேண்ட் வந்தா அயன்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க, சூப்பரா இருந்துச்சு. ஏஜென்ட் ஷீல்ட வேற. எஸ், அது மட்டும் இல்லாம இந்த வீக்கெண்ட்ஸ் வராதீங்க, வீக் டேஸ்ல வாங்க. ஸோ கூட்டமே இருக்காது. ஆக்சுவலி என்னன்னா நாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும், பாதி ரைடை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது, ஒரு நாள் சஃபிஷியண்டா இருக்காதுன்ட்டு. ஆனா ஆக்சுவலா ரொம்ப காலியா இருக்கு. நாங்க எங்களுக்கு என்னமோ தெரியல, எல்லா ரைடும் போறோம், ஒரு 2 minutes லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள போயிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. நிஜமாவே ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு செம்மையா பண்றாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகுது. ஏதோ ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்க போறாங்க போல, அது ஏதோ அவங்க சொல்றத பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதோ கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ அதனால இங்க கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு தான் ஃப்ரீனா விட்டுற கூடாதுல்ல, வாங்கி தானே ஆகணும். என்ன சொல்ற? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஆனா வந்துட்டு 7 கலக வயசான எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு பண்ண போறேன். சும்மா அவங்க பண்றது பண்ண சாக்லேட் கொடுப்பாங்களாம். சும்மா பண்ணு, அசிங்கப்பட போறேன்னு நினைக்கிறேன். Can I have? Yeah. Okay. Do you know Marvel characters? Yeah. Okay. Do you know which character is it? Iron Man. Do you know what their pose is? Which one? Which their pose? Yeah. Iron Man pose. Yeah. Let's do it together. Okay. Yeah. 1, 2, 3. Yeah. Let's do it. Okay, fine. 1, 2, 3. Perfect. Okay. ஐயோ கடவுளே. Yeah. Do you know what to say for the candy for Halloween? Trick or treat? Swish or swish. Yeah. Thank you. Happy to. Thank you. மக்களே இங்க பாருங்க, அயன்மேன் போஸ்ட் பண்ணி அவங்க கூட விளையாடி அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு இந்த சாக்லேட் வாங்கிட்டேன். நல்லா இருக்குடா, ஃபன்னா இருக்குடா. நம்ம ஊர்ல இது மாதிரிலாம் இல்லாதனால இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க தைரியத்துல ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். இல்லை இப்படி தானே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அந்த பில்டிங் பார்த்தீங்களா, டிஸ்னி பில்டிங், அது உள்ளே வந்திருக்கோம். ஃபேண்டசி ஐலாண்ட் சொல்கிறாங்க. லைக் மூவிஸில் வர நிறைய ரைட்ஸ் இது உள்ளே இருக்கு போல். எல்லாமே உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இது அது ஏதோ ஒரு ஷட்டர் ஐலாண்டா? ஷட்டர் ஐலாண்ட் பாரு. ஐயோ பேர் மறந்துச்சு. இந்த ரைட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய படத்துல வரும். இது பேர் என்ன? டிஸ்னி பிரீமியர் ஆக்சஸ் ப்ரியாரிட்டி அட்மிஷன் டு பாப்புலர் அட்ராக்ஷன். என்னது இது? ப்ரையாரிட்டி அட்மிஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம வாங்கணும்னா கியூல நிக்க தேவையில்லை, டைரக்டா ஒவ்வொரு இதுக்கும் உள்ள போயிடலாம். ஓ நம்ம அப்படிலாம் போத்தாவல்ல. ஓ இது சிண்ட்ரெல்லா கரோசல். அண்ட் இந்த ஜோம்பி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரைட்லாம், குதிரையில ஃபுல்லா லைட் வச்சுட்டு குழந்தைங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நம்மளுமே என்ஜாய் பண்ணலாம், பட் ஸ்டில் சொல்றேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது போலமா மேஜிக், மிக்கிஸ் ஃபில்லர் மேஜிக். எது போறதுனே தெரியல, எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1 o'clock மேலே ஆயிடுச்சு, பசிக்குது. சரி இங்க ஒரு ஷோ ஏதோ நடக்க போகுதுன்னாங்க, அந்த ஷோ பார்த்துட்டு போய் சாப்பிடலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபில்லர் மேஜிக்கா? ஆமா ஃபில்லர் மேஜிக். ஓகே எப்படி போகணும்னு தெரியலையே. வாட்டர் பாட்டில தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். போ வாங்கிக்கோ. வாட்டர் பாட்டில் கூட தண்ணி இங்க கிடைக்க மாட்டேது. ஒன்னும் $70-80 சொல்றாங்க. எப்படிடா தண்ணி கிடைக்காதனால எங்கேயாவது தண்ணி கிடைச்சா போய் ஃபில் பண்ணுறது. நிறைய ஃபோட்டோசினிக்கான பிளேஸ், ஆனால் யாருமே ஃபோட்டோ எடுக்கல. நாங்கள் ட்ரைபாட் ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. ஸோ வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் நேச்சுரலாக கண்ணில் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது, கேமராவில் வந்துட்டு அவ்வளோவா கவர் ஆக மாட்டுது. பட் இங்கேருந்து ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்துட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டே பட்டு இப்போ தானே புரியுது நமக்கு வயசாகுதுன்னு இல்லை? அதோட என்ட்ரன்ஸ் ரூம் எப்படி இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்குல்ல, எவ்வளோ கியூ இருக்கு பாருங்க. நீங்க ஏதோ நாங்கள் லக்கு, அட்லீஸ்ட் ஒரு 4-5 ரைடு போனோம், 2-3 ஷோ பார்த்தோம், இதெல்லாம் பண்ணோம். சப்போஸ் வந்துட்டு க்ரௌடடான டைம் வந்தா ஒண்ணுமே பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஓ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. Put our service to the test.
ஸோ இப்போ நம்ம அந்த ஃபில்லர் மேஜிக் போனோமா, அங்கே எப்படி இருந்துச்சுன்னா என்னால் இந்த vlog கேமராவில் எடுக்க முடியல, நார்மல் கேமராவில் தள்ளி இருட்டாக தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரியல் ஸ்மோக்கு, அப்புறம் வந்துட்டு 3D எஃபெக்ட்ஸு, தண்ணி, காற்று, ஸ்மெல்லு, இவ்வளோ எஃபெக்ட்ஸும் ரியலிஸ்டிக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த என்ன சொல்கிறது, மிக்கி மவுஸ் மேஜிக் மாதிரி இருந்தது. அந்த டக்கு, அது ஒரு ஃபேமஸ் டக்கு, எனக்கு இது பேர்லாம் தெரியல, ஆனால் இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவே. இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நான் இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு விடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது, நான் எது செலக்டிவாக போயிட்டு இருக்கோம். சரி, அப்படியே வெளியே வரும்போது இந்த இடத்துல இது என்னது, ஆக்சுவலி இந்த கேசல் கிளாக் அப்படின்னு ஒன்று. ஓ பட் இதுவும் நான் பார்த்துருக்கேன்டா டிஸ்னியில், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க, எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணிருக்காங்கடா. அங்கே அவள் எடுக்கிறாள், அப்படிதான் எடுக்கிறாங்க. ஓ இங்க வந்துட்டு அது திருப்பும் போது அந்த பில்டிங்ல இருந்து சவுண்ட் வருதுடா. அதாவது ஃபேண்டசி ரொம்ப விரும்புறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள். அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு வரும்போதும் அந்த ஆக்டிவிட்டி சம்பந்தமான எல்லா கியூட்டான கிரியேச்சர்ஸ், மினியேச்சர்ஸ் எல்லாமே பொம்மை வச்சிருக்காங்களா. காசு தீர்ந்து போயிடும்ன்றதுக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கும், இல்லைன்னா அப்படி இருக்க மாட்டோம். ஆக்சுவலி எல்லாரும் எப்படி போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. இங்க இருந்து எடுத்தா அது ஃபுல் வியூ கிடைக்கும் போல. ஆமாடா, ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல. ஓ அதனால தான் இப்படி எடுக்கிறாங்க. இது நம்ம திருப்பலாம், நீ திருப்புறியா? திருப்பு, இதை பாருங்க. அந்த சவுண்ட் கேக்கு, அவ திருப்பும் போது இங்க ஒரு சவுண்ட் வருது. அது எதெல்லாம் நம்ம அட்ராக்ட் ஆகுமோ அது மாதிரிலாம் குட்டி குட்டி விஷயங்கள். ஆக்சுவலி அவ ரொட்டேட் பண்ணும்போது இங்க டோர் ஓபன் ஆகுது. விடு, தெரியுதா? விட்டுரு, அதுவே க்ளோஸ் ஆகுது. நம்ம இப்போ பார்த்தது வந்துட்டு ஃபேரி டெய்ல் ஃபாரஸ்ட். அங்கே நிறைய ஃபோட்டோசீனிக்கான பிளேசஸ்லாம் இருக்குது, உள்ளே போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் போகிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரிவ்யூஸ்லாம் இருந்தது. எங்கே போகிறோம்? வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரோசன். இதோ பாருங்க, வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரோசன். இங்கே தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஃபுல்லாக ஸ்னோவால் ஆர்டிஃபிஷியலாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குடா பட்டு. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அந்த ஃபீல் கொடுக்கிறதுக்காக ஸ்னோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாரு. இல்ல வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரோசன் இங்க பாருங்க. அந்த அனிமேஷன் மூவிஸ்ல எல்லாம் வர மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு, ஆனால் அது ஐஸ் கட்டி இல்லை. அது பேர் வந்துட்டு ஃப்ரோசன் எவர் ஆஃப்டர். உங்க பேரு அதெல்லாம் நான் போக முடியாதுடா சாமி, செமையா இருக்குதுடா. இது தலைகீழலாம் போகுதுடா. டே அதெல்லாம் போனா வாந்தி எடுத்துருவோம்டா. என்னடா இப்பயே ஃப்ரோசன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு தனியா வீடியோ போடுறேன். இது வெட்டாயிடும் போல, கேமரா காலி ஆயிடும். ஆமா, சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம். गाइस எல்லாமே ரியலிஸ்டிக்கா நகருது. ada berapa? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் டிவியில பார்த்தது, இது ரியலிஸ்டிக்கா முன்னாடி அசையுது எல்லாமே, சான்ஸே இல்லை. இப்போ நீங்க கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே மொபைல் எடுத்தது, இதுல எடுக்க முடியல. ரொம்ப செம்மையா இருந்துச்சுலடா, ஒண்ணு விடாம. அதாவது அந்த ஃப்ரோசன் 1, 2, 3 இருக்குல்ல, டிஸ்னில வரும் தெரியுமா அந்த அனிமேஷன் மூவி, அது சம்பந்தமானது. உள்ள இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும், அந்த படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் இங்க ரியலிஸ்டிக்கா பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே அசையுது, மூக்கு, வாய், கண்ணு, கை, கால் எல்லாமே அசைஞ்சு அதுல வர மியூசிக்கோட பாட்டோட பாடிட்டு அந்த ஐஸ் கட்டியில ஒரு பொம்மை இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வேற லெவல். ஃபுல் செட்டப்பு, ஃப்ரீசிங்கா இருந்தது உள்ள போறதுக்கு அந்த கப்பல்ல. இல்லடாப்பட்டு வேற லெவல் ஃபீல், சான்ஸே இல்லை. இது நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுடா. இப்பதான் புரியுது ஏன் இது நம்பர் 1ன்னு. பட்டு இதெல்லாம் எனக்கு பேர்லாம் தெரியாது. நான் வந்துட்டு ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே பார்ப்பேன், அனிமேஷன் மூவிஸ் பார்ப்பேன். எனக்கு கேரக்டர்ஸ்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கும் பார்க்க, அதனால பார்ப்பேன். அதனால எனக்கு கேரக்டர் நேம் சொல்ல தெரியல. பட் நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த பேர் சொன்னா தெரியும்ல, ஃப்ரோசன், அது அனிமேஷன் மூவி உனக்கு தெரியும்ல, அதனால அது சொல்றேன். சான்ஸே இல்லைடா, ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு எக்ஸைட் ஆகி நான் ரசிச்சு பார்த்தது. ஆமா, டிஸ்னிலாண்ட் உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு வாட்டி தான் ரைட் பண்ணணும்னு இல்லை, எவ்வளவு வாட்டி வேணாலும் அதே ரைட் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கலாம். ஒரு வாட்டி போட்டோ எடுக்க போங்க, இன்னொரு வாட்டி வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போங்க.
இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹால் உள்ள வந்திருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அந்த டிஸ்னி லுக்கில் இருக்கு. ஆனால் பாருங்க எவ்வளோ கியூ பாருங்க. ஹால் ஃபுல்லாகவே செம்ம செட்டப்பில் இருக்கு. ஃப்ரோசன் அந்த குயின் அண்ட் ராஜா. ஆக்சுவலி நம்ம ஃபுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் அந்த ரைஸ் அண்ட் சிக்கன் கறி மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. அது அவங்க ஊர் ரைஸ் தான். செவிடு அவங்க வந்துட்டு பாம்பு போட்டால் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம், அவ்வளோதான். என்ன சொல்கிற? வேணாமா? இங்கே பாருங்க ரொம்ப கியூட்டஸ்ட் ஐஸ்கிரீம். இது மாதிரி நிறைய இருக்கு. சரி வேற ஃப்ளேவர் வாங்கி பிடிக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த லினாபெல் ஆடாது. ஆமா லினாபெல் ஐஸ்கிரீம். லினாபெல் ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கு டேஸ்ட். எடுத்தனே ஒரு கடி கடிச்சிட்டா நல்லா இருக்கு. அதாவது ஸ்டோரிக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே உங்ககிட்டயும் காட்டலான்னு சொல்லி காட்டுறேன். செம்மையா இருக்குல்லடா? சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட், க்ரீமியா இருக்கு. எப்படி இப்பெல்லாம் பண்றீங்க புதுசு புதுசா? கியூட்டா இருக்கு. சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது நம்மள. உருகிச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட முடியாது. சரி ஓகே. இந்தா இது சாப்பிட்டே இரு. பாய்.